ஆப்பிரிக்க தேசத்திலே சுற்றுலா பயணி ஒருவர் சுற்றுலாவுக்காக கடந்து சென்றார். அங்குள்ள கிராமத்தில் அவர் தங்கி அங்கே உள்ள சிறுவர்களோடு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொண்டார். சிறுவர்களோடு ஐக்கியம் கொண்ட அந்த சுற்றுலா பயணி சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மைதானம் ஒன்றிற்கு கடந்து சென்றார். அந்த மைதானத்திலே கடந்து சென்று சிறுவர்களுக்கெல்லாம் போட்டி ஒன்றை நான் நடத்துகிறேன் என்று சொன்னார். அத்தனை சிறுவர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு சிறுவர்கள் ஒத்துக்கொண்டனர். அவர் ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்து கண் தெரியும் தூரத்திலே வைத்துவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் வரிசையாக நின்று கொள்ளுங்கள். யார் ஒருவர் முதலாவதாக அந்த கூடையிலே சென்று கூடைக்கு நேராக ஓடி அந்த பழங்களை தொடுகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பழங்களும் சொந்தமாக தரப்படும், நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னார். இப்போது பிள்ளைகளுக்கு துவக்க ஒலி கொடுத்து ஓடச் செய்தார். அவர்களுடைய ஆசை இந்த பிள்ளைகளுடைய வேகமும் அவர்களுடைய சண்டையிடுகின்றதையும் இவைகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் ஒருவர் கூட ஒருவரை முந்தி ஓட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கவில்லை. கடைசியாக அனைவரும் ஒரே நேரத்திலே அந்த பழக்கூடையின் அருகே ஓடினார்கள். அவர்கள் ஓடி சென்று அந்த பழக்கூடையிலே காணப்பட்டிருந்த பழங்களை ஆளுக்கு 2 பகிர்ந்து அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். இந்த பிள்ளைகளுடைய போட்டியையும் அவர்களுடைய வேகத்தையும் அவர்கள் சண்டையிடுவதையும் பார்க்க வேண்டும் என்று இருந்த இந்த சுற்றுலா பயணிக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. பிரியமானவர்களே, திருமறையிலே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவர் இன்றைக்கு பகிர்வையும் அன்பையும் ஒற்றுமையையும் விரும்புகின்றார். ஆனால் அநேக மனிதர்கள் பொறாமையையும் போட்டியையும் சண்டையையுமே விரும்புகின்றார்கள். எச்சரிக்கையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.